திமுகவின் 3 ஆண்டு ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கலில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுகவின் 3 ஆண்டு ஆட்சியில் செங்கல், மணல், கம்பி உள்ளிட்டவற்றின் விலை உயர்வால் வீடு கட்டுவது கனவாகிவிட்டது. அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் கட்டுமான பொருட்களை சேர்க்க வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு செங்கல் பயன்படுத்த வேண்டும்னாலும் லாரியில தான் கொண்டு வரணும், மணலை கொண்டு வரணும் லாரியில தான் கொண்டு வரணும், எம்சென்ட் கொண்டு வரணும் லாரியில தான் கொண்டு வரணும், கம்பி கொண்டு வரணும் லாரியில தான் வர வேணும், ஜல்லி கொண்டு வரணும் லாரியில தான் வரணும். அப்ப டீசல் விலை உயர்ந்த பொழுது வாடகை உயர்ந்து, வாடகை உயர்ந்தா அதோடைய பொருளுடைய விலை உயர்வு, இந்த பொருளுடைய விலை உயர்வு. அத்தியாவசிய பொருள் விலை உயர்க்கும் இந்த டீசல் தான் காரணம். சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த கட்டுமான பொருளுடைய விலை என்ன என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும், நிஜமா வீடு கட்டவே முடியாது.